மதுரையிலேருந்து விருதுநகருக்கு ஒரு கிளைண்ட் விசிட்டுக்காக போயிருந்தோம். ஸோ போகிற வழியில் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லன்ச் டைம்னால ஸோ ஏதாவது ஒரு ஹோட்டல் பைபாஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு கார்டன் ரெஸ்டாரண்ட்ஸ் எங்கள் கண்ணில் பட்டுச்சு. ஸோ உள்ளே என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே க்ரீனிஷாக மரம், செடி, கொடி எல்லாம் வச்சு நல்ல ஒரு நேச்சுரல் செட்டப்பில் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அழகாக இருந்துச்சு. ஸோ இவங்க என்விரான்மெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ஒரு ப்ரைவேட்டு டைனிங் ஹாலு, அப்புறமாடி ஒரு ஏசி டைனிங் ஹாலு, அப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்க அப்படின்னா அந்த குடில் செட்டப்லலாம் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி டைனிங் செட்டப்லாம் இருந்துச்சு. ஓகே, அந்த குடில் செட்டப்பில் நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஓகே, சும்மா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரி ஆகிட்டு ஒரு நான்வெஜ் மீல்ஸ் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த கீரை, அப்புறமாடி வந்து பீட்ரூட்டு இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. எங்கட நான்வெஜ் மீல்ஸில் வெஜ்ஜாக இருக்கே, எங்கட நான்வெஜ் காணான்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்துருச்சு மட்டன் சுக்கா, நம்ம ஃபேவரேட் ஐட்டம். ஸோ கொஞ்சம் ஒயிட் ரைஸை போட்டு கொஞ்சம் மட்டன் சுக்காவை மிக்ஸ் பண்ணி ஆம்லெட்டை மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சோண்டு நாட்டு குழம்பு கோழி இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃபைனலாக ரசம், அப்புறம் தயிர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வயிறு நிறையா ஃபுல்லானோடனே சரி ஒரு வாக் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வாக் போனோம். ஸோ வாக் போனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் செட்டப்ஸ்லாம் அழகாக பீஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இங்கே அழகாக நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் விருதுநகர் என்ட்ரி ஆனோடனே பைபாஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில், மதுரையிலேருந்து விருதுநகர் வந்தீங்க அப்படின்னா ஸோ கமலியா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, கார்டன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து ஃபேமிலியாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எப்பயும் போல் இந்த ஜாலி வாலாவை ஃபாலோ பண்ணிக்கங்க. பாய் பாய்.